திரைப்பாடல்களின் வாத்தியார் தஞ்சை ராமையாதாஸ் ஆசிரியராக பணியாற்றி கொண்டு நாடகத் துறையிலும் ஈடுபட்டதுதான் அவர் கலைத்துறையில் கால்கோளிட வாய்ப்பாக அமைந்தது. ஜெகநாத நாயுடுவின் சுதர்ஷன கான சபா நாடக நிறுவனத்தில் நாடக வாத்தியாராக சேர்ந்தார். நாடக கதை வசனம் பாடல் எழுதுவோர் வாத்தியார் என்றழைக்கப்படுவது அந்நாளைய வழக்கம் என்பது சுவாரஸ்யமான தகவலாகும். பிறகு ஜெயலட்சுமி கான சபா என்று தானே ஒரு நாடகக் குழுவை ஏற்படுத்தி மச்சரேகை, துருவன், கம்பர், விதியின் போக்கு, வள்ளி திருமணம், அல்லி அர்ஜுனா, பவளக்கொடி, பகடை 12 ஆகிய நாடகங்களை ஊர்தோறும் முகாமிட்டு நடத்தி வந்தார். ஜெயலட்சுமி கான சபா சேலத்தில் முகாமிட்டு நாடகங்கள் நடத்தி வந்தபோது அறிஞர் அண்ணாவின் நாடகக் குழுவினர் அங்கே இருந்து கொண்டு ஓர் இரவு வேலைக்காரி போன்ற சமூக நாடகங்களை நடத்தி வந்தனர். அண்ணா தன் நாடகம் முடிந்ததும் குழுவினருடன் ராமையாதாஸின் நாடகங்களை கண்டு ரசிப்பாராம். கவிஞர் ராமையாதாஸின் நாடக உரையாடலும் பாடல்களும் பிரபலமானதால் அவர் புகழ் திரைத்துறையில் பரவத் தொடங்கியது. அப்போது டி.ஆர். சுந்தரத்தின் மாடர்ன் தியேட்டர்ஸ் நிறுவனத்தில் 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி என்ற படம் உருவாகி கொண்டிருந்தது. அதில் பாடல்கள் எழுத ராமையாதாஸுக்கு வாய்ப்பு வந்தது. வச்சேன்னா வச்சது தான் புள்ளி என்ற அவரது முதல் பாடல் அந்நிறுவனத்துக்கு மிகவும் பிடித்து போனது. அடுத்து திகம்பர சாமியார், சிங்காரி ஆகிய படங்களுக்கும் பாடல்கள் எழுதினார். ராமையாதாஸின் மச்சரேகை நாடகம் 200 நாள்களை கடந்து நடந்து கொண்டிருந்ததை கண்ட நடிகர் டி.ஆர். மகாலிங்கம் அதை திரைப்படமாக்க ராமையாதாஸ் 1950 சென்னைக்கு அழைத்தார். இவருடைய திறமையை அறிந்த நாகரெட்டியாரின் விஜயா வாகினி நிறுவனம் பாதாள பைரவி படத்துக்கு திரைக்கதை, வசனம், பாடல் எழுத கேட்டுக்கொண்டது. 1951 முதல் 1960 வரை விஜயா வாகினி நிறுவனம் தயாரித்த மாயா பஜார், மிஸ்ஸியம்மா, கடன் வாங்கி கல்யாணம், மனிதன் மாறவில்லை ஆகிய படங்களுக்கு வசனம், பாடல்கள் எழுதி மேலும் புகழ் பூத்தார். இதற்கிடையில் தமிழ் நாடக உலகின் தலைமை ஆசிரியர் என போற்றப்பட்ட சங்கரதாஸ் சுவாமிகளைத்தான் தன் குருவாக ஏற்று மகிழ்ந்தார். அது மட்டுமல்ல, அவரின் ஏகலைவன் என்றும் தன்னை கூறிக்கொண்டார். ராமையாதாஸுக்கு காங்கிரஸ் பேரியக்க தலைவர்களோடு தொடர்பு உண்டு என்றாலும் அரசியலில் நேரடியாக ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்ததை குறிப்பிட்டே ஆக வேண்டும். பகடை 12 என்ற நாடக கதைதான் எம்.ஜி.ஆர். நடித்த குலேபகாவலி என்ற திரைப்படம். இப்படத்தில் ராமையாதாஸ் எழுதிய பாடல்களான சொக்கா போட்ட நவாபு செல்லாதுங்க ஜவாபு என்ற பாடலும், மயக்கும் மாலை பொழுதே நீ போ, இனிக்கும் இன்ப இரவே நீ வா என்ற பாடலும் அவருக்கு பெரும் புகழை பெற்றுத்தந்தன. தஞ்சை ராமையாதாஸின் பாட்டெழுதும் வேகத்தை கண்டு அதிசயித்த எம்.ஜி.ஆர். அவரை எக்ஸ்பிரஸ் கவிஞர் என்றே அழைத்து மகிழ்ந்தார். தமிழன்னைக்கு ஏதேனும் ஓர் உருப்படியான பணி செய்ய நினைத்த ராமையாதாஸ் திருக்குறள் இசை அமுதம் என்ற நூலை எழுதினார். 1962 வந்த இந்த நூலுக்கு டாக்டர் மு.வ. பொங் இசையரசியும் தண்டபாணி தேசிகரும் அணிந்துரை அளித்துள்ளனர். அப்போதைய தென்னிந்திய நடிகர் சங்க தலைவராக இருந்த எம்.ஜி.ஆர். நூலை வெளியிட்டு சிறப்பித்தார். இவ்வாறு ஒட்டுறவோடு இருந்த ராமையாதாஸுக்கும் எம்.ஜி.ஆருக்கும் பின்னாளில் திரைப்படம் எடுத்தது தொடர்பாக கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. 500 திரைப்படங்களுக்கு மேல் வசனம் எழுதியவர் ஆரோதாஸ். அவர் தொடக்க காலத்தில் ராமையாதாஸிடம் உதவியாளராக நாட்டியதாரா என்ற படத்துக்கு பணிபுரிந்தார். வசனம் எப்படியிருந்தால் சிறப்பாக இருக்கும் என வழிகாட்டியவரும் ஜே.சுதாஸ் என்ற அவர் பெயரை ஆரூர்தாஸ் என்று மாற்றியவரும் ராமையாதாஸ்தான். திரைப்பட தயாரிப்பு தொழில், அதில் இடம்பெற்றிருக்கும் எல்லா கூறுகளுமே வணிக நோக்கில் வெற்றி பெற வேண்டும் என்பதே குறிக்கோள். அவற்றில் பாடலை மட்டும் எடுத்துக்கொண்டு இப்பாடலில் பொருளே இல்லை, இலக்கணம் இல்லை, பிறமொழி சொற்கள் அதிகமாக சொல்லப்பட்டிருக்கின்றன என்றெல்லாம் விமர்சிப்பதில் பொருள் இல்லை. அவற்றில் இலக்கிய நயத்தை எதிர்பார்த்தல் சரியான அணுகுமுறை அல்ல. திரைப்பாடலின் உயிர்நாடி மெட்டுதான். இது அனைத்து பாடலாசிரியர்களுக்கும் தெரிந்த உண்மை. இதனால் அவர்களுக்கெல்லாம் இலக்கணத்தோடு பாடல் புனைய தெரியாது என்று பொருளல்ல. அந்த இடத்துக்கு அவ்வாறு எழுதுவது பொருந்தாது, எடுபடாது என்பதேயாகும். அங்கெல்லாம் பணத்துக்குத்தான் முதலிடம், இலக்கணத்துக்கும் விமர்சனத்துக்கும் வேலையில்லை. தஞ்சை ராமையாதாஸையும் விமர்சித்தனர். கடுமையாக விமர்சித்தவர் ஏ.எல். நாராயணன். அவருக்கு பதில் கூறியுள்ளார். என்ன பதில்? இதோ தம்பி, என்னை நல்லாதான் திட்டி எழுதியிருக்க. வெண்பா கலிப்பா என் சீர்விருத்தம் அனைத்தும் எனக்கும் தெரியும். ஏத்தம் இறைக்கிறவன் ஐலேசா பாடாம வண்டார் குரல் செண்டாட என்றா பாடுவான். நாலனா துட்டு கொடுத்து படம் பார்க்கிறவனை சந்தோஷப்படுத்த வேண்டும். அதுக்குத்தான் எனக்கு பணம் கொடுக்கிறார்கள். நான் வேண்டாம் என்றாலும் என்னை அந்த வலைக்குள் சிக்க வைக்கிறார்கள் என்று கூறியிருப்பது சிந்திக்கத்தக்கது. 83 படங்களில் சுமார் 532 பாடல்களை எழுதியதோடு 25 படங்களுக்கு கதை வசனமும் 10 படங்களுக்கு திரைக்கதையும் எழுதி பணமும் புகழும் குவித்து திரையுலகில் தனக்கென ஓர் இடத்தை பிடித்து 1950 முதல் 1963 வரை கொடிகட்டி பறந்தார். ராமையாதாஸ்க்கு 2 மனைவியர். ஒருவர் தாயராம்மாள். இவருக்கு விஜயராணி என்ற மகள் இருக்கிறார். இன்னொருவர் ரங்கநாயகி. இவருக்கு ரவீந்திரன் என்ற மகன் இருக்கிறார்.
பாமர மக்களும் ரசிக்குமாறு எளிமையான பாடல்கள் மூலம் சமுதாய தத்துவ கருத்துகள் கொண்ட பாடல்கள் இயற்றியிருப்பதுதான் தஞ்சை ராமையாதாஸின் முத்திரை. ராமாயணத்தில் ராவணன் வில்லன் பாத்திரம் என்றாலும் திரைப்படத்தில் அதற்கு அழியா புகழ் கொடுத்த வரிகள். இன்று போய் நாளை வாராய் என என்னை ஒரு மனிதன் இயம்புவதோ. சம்பூர்ண ராமாயணம் எஸ். ஜெயராமனின் கம்பீரமான குரலில் சோகமும் கர்வமும் இழையோடும் இந்த வரிகளை மறக்க இயலுமா? வயது வேறுபாடின்றி சில பாடல்கள் இன்றைக்கும் கவனத்தை சுண்டி இழுக்கும் சக்தி பெற்றவை. அவற்றில் ஒன்றுதான் கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம். இந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். சிறுவர்களும் முதியவர்களும் சேர்ந்து ரசிக்கத்தக்க பாடலும் காட்சிகளும் மாயாபஜாரை மறக்க முடியாமல் செய்தன. புரியாத மொழியில் பின்மேல் குறி ஜெகினா வார்த்தைகளை கோர்க்கும் இன்றைய கவிஞர்களுக்கும் இவர் அன்றே முன்னோடியாக இருந்திருக்கிறார். அமரதீபம் படத்தில் ஜாலியோ ஜிம்கானா பாடலை எழுதியதும் இவரே. கிராமத்து திருமண வீடுகளில் இப்போதும் மணப்பெண்ணுக்கு அவள் அண்ணன் புத்திமதி சொல்கிற மாதிரி அமைந்த புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே பாடலை போடுவார்கள். பானை பிடித்தவள் பாக்கியசாலி படத்துக்காக இந்த பாடலை எழுதியதும் இவர்தான். இப்படி காலத்தால் அழியாத பாடல்களை தந்து தமிழ் ரசிகர்களின் நெஞ்சில் நின்று கொண்டிருப்பவர் தஞ்சை ராமையாதாஸ். மற்றபடி அந்த படத்தின் கதையும் காட்சிகளும் இன்று எத்தனை பேருக்கு நினைவில் இருக்கும்? டி.ஆர். மகாலிங்கத்தின் வெண்கல குரலில் ஒலிக்கும். ஆளை கட்டி வந்த நிலவோ அமுதவல்லி சீர்காழி கோவிந்தராஜனும் பி. ஸ்ரீனிவாசும் கலக்கும் கண்டலும் கவி பாடுதே அடுத்த வீட்டு பெண் நினைவிலிருந்து நீங்காதவை அல்லவா? பிருந்தாவனமும் நந்தகுமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. மிஸ்ஸியம்மா மயக்கும் மாலை பொழுதே நீ போ குலேபகாவலி அழைக்காதே நினைக்காதே அவைதனிலே என நீ ராஜா மணாலனே மந்தியின் பாக்கியம் போன்ற இனிய பாடல்களுக்கும் சொக்கா போட்ட நவாபு செல்லாது உங்க ஜவாபு குலேபகாவலி வாங்க மச்சான் வாங்க வந்த வழிய பார்த்து போங்க மதுரை வீரன் போன்ற எல்லல் பாடல்களுக்கும் சொந்தக்காரர் தஞ்சை ராமையாதாஸ். தஞ்சை ராமையாதாஸின் கலைப்பணியை போற்றும் வகையில் ஜூலை 16, 2010 அன்று கலைஞர் கருணாநிதி அவருடைய கலைப்படைப்புகளை நாட்டுடைமையாக்கி வாரிசுகளுக்கு ரூபாய் 6 லட்சம் வழங்கியது குறிப்பிடத்தக்கது. ராமையாதாஸின் ஒரே வாரிசான ரவீந்திரன் அரசிடம் வைக்கும் கோரிக்கைகள் என்னவென்றால் கவிஞர் ராமையாதாஸ் பிறந்த இடமான தஞ்சையில் அவருக்கு மணிமண்டபமும் சிலையும் நிறுவி கவிஞரின் பெயரில் இலக்கிய விருதுகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான்.